ஆத்ம வணக்கம். சைவ சித்தாந்தம், சைவ சமயம் சார்ந்த பல நூல்களை அடியேன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த வரிசையில் அடியேன் பல நூல்களுக்கு உரை விளக்கம் எழுதி இருக்கிறதாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 17 நூல்களுக்கு உரை விளக்கம் எழுதியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சிவஞான போதம். நான் என்ன தலைப்பு வச்சிருக்கேன்னா சிவஞான யோகம்னு பேர் வச்சிருக்கேன். இது சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூல். ஒரு 14 நூல்களை சைவ சித்தாந்தம் கொண்டாடும். திருவுந்தியார், சிவஞான போதம், சிவப்பிரகாசம், 20 திருவருட்பயன், அப்புறம் கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, உண்மை விளக்கம், சங்கற்ப நிராகரணம், இப்படி பல நூல்கள் இருக்கு. அதில் 14 நூல்கள் ரொம்ப முக்கியமானது. அதில் அடியேனுக்கு 2-3 நூல்களுக்கான உரை விளக்கம் எழுதுவதற்கான பாக்கியம் கிடைச்சிது. அதில் ஒரு நூல் தான் சிவஞான போதம். நான் ஏன் சிவஞான யோகம்னு வச்சிருக்கேன்னா, நம்ம யோகம் சார்ந்து பயணம் செய்கிறோம். ஆத்ம ஞானம் சார்ந்து பயணம் செய்யக்கூடியதுனால யோகம் அப்படிங்கிறது ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம். சிவனுடன் ஒன்றிணைவதற்கு தேவையான அவ்வளவு கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் மெய்கண்டார் இந்த நூலில் கொடுத்துருக்கிறேன். அதனால நான் சிவஞான யோகம்னு வச்சிருக்கேன். சிவனை பத்தின ஞானத்தை நாம உணர்றோம், அதை அனுபவிக்கிறோம், சிவனோட ஒன்றாக இணைகிறோம். அதுதான் இந்த தலைப்பினுடைய அர்த்தம். மெய்கண்டார் எழுதின பிரமாதமான நூல்கள் இது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இந்த நூலை இந்த நூல் எப்படி இருக்குன்னா, அவர் கொடுத்த பாடல்கள் எல்லாத்தையும் வரிக்கு வரி நான் விளக்கம் எழுதி அதனுடைய முழுமையான விளக்கத்தை ஒரு விளக்க உரை மாதிரி எழுதி அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுரை மாதிரி சொல்ற மாதிரி இந்த பாடல்ல இந்த கருத்தை சொல்றாங்க. இது ஆத்ம ஞானத்தோட இந்த தொடர்புல இருக்குது, நம்மளுடைய இலக்கான முக்தி நெறியில இந்த தொடர்புல இருக்குது, இந்த பாயிண்டை நீங்க பிடிச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் எழுதியிருக்கேன். அதனால ஒரு 370 பக்கத்துக்கு அதிகமான ஒரு பக்கங்களுடைய அற்புதமான ஒரு நூல். அதனால கண்டிப்பாக சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க, சைவ சித்தாந்த சமயத்தை நோக்கி பயணம் செய்துகிட்டு இருக்கிறவங்க, முக்கியமா ஆத்ம ஞானத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஆன்மீக சாதகர்கள், ஆத்ம சாதகர்கள் கண்டிப்பாக இந்த நூலை படிக்கணும். படிக்கலாமா? குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.